தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விஜயை கீழ்த்தரமாக விமர்சித்த தமிழக அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். நடிகர் விஜய் அவர்களை கீழ்த்தரமாய் விமர்சித்த தமிழக அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் அவர்களை தமிழக அமைச்சர் தாமோ அன்பரசன் மறைமுகமாக கீழ்த்தரமாக விமர்சித்துள்ளார். அவர் இன்று பேசுகையில், கண்டவனெல்லாம் அரசியலுக்கு வருகிறான், ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிறான், ரசிகர்களுக்கு இலவச டிக்கெட் கொடுக்க மாட்டேங்கிறான், உன் மேலே பாசமாக தானே இருக்காங்க, அப்போ ஏன் ஒரு டிக்கெட் 2000 ரூபாய்க்கு விற்கிற அப்படின்னு சொல்லி விமர்சிச்சிருக்காப்புல. கண்டவனெல்லாம் அரசியலுக்கு வருகிறான் என்று தாமோ அன்பரசன் விமர்சித்துள்ளார். ஒரு அமைச்சர் எப்படி பேசணும் அப்படிங்கிறது தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நடிகர்லாம் இனிமேல் முதலமைச்சர் ஆகக்கூடிய காலம்லாம் போச்சு, எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனார், எம்ஜிஆர் ஜெயலலிதாவை வச்சிருந்தாப்புல, அதனால் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனாங்க அப்படின்னு சொன்னாப்புல. எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சிருந்ததை நீ பார்த்தியா? எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சிருந்ததை நீ பார்த்தியா? அப்படி பார்த்தா கருணாநிதி யாரை வச்சுருந்தா நம்ம பேசணும். கண்டவனெல்லாம் அரசியலுக்கு வர்றான், அரசியலுக்கு வர்றதுக்கு இவங்க தான் வரணும்னு சொல்லி ஏதாவது விதிமுறைகள் இருக்கா, எழுதியிருக்கா? யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். சுமை தூக்கும் தொழிலாளி வரலாம், செருப்பு தைக்கிறவர் வரலாம், பூ விற்கிறவங்க வரலாம், ஆட்டோ ஓட்டுறவங்க வரலாம், கைரிக்ஷா எடுக்கிறவங்க வரலாம், பலசர கடை வைக்கிறவங்க வைக்கிறான், தெருவில் கூடையில் மாம்பழம் விற்கிறவங்க கூட வரலாம். யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். ஒரு விவசாயி வரலாம், கொட்டடிக்கிறவங்க அரசியலுக்கு வரலாம், யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். இவங்க தான் அரசியலுக்கு வரணும்னு இருக்கா? கண்டவனெல்லாம் அரசியலுக்கு வர்றான் அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க. வாய்க்கு வந்தபடி பேசுகிறதா? ஆட்சியும் அதிகாரமும் தன் வசம் இருந்தால் எப்படி வேணாலும் நீங்கள் பேசுவீங்களோ? இன்னும் 2 வருஷம்தான் ஆட்சி காலம் முடிகிறதுக்கு, இன்னும் 2 வருஷம்தான். சரிங்களா? வாயை அடக்கி பேசுங்க. யாருனாலும் நாகாக்க அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அமைச்சர்னாலும் சரி, ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, அதிகாரிகளாலும் சரி, யாராக இருந்தாலும் நாவை காத்துக்கோங்க, வாயை அடக்கி பேசுங்க. தன்னடக்கம் தேவை.